ஹாய் சிவில் நண்பா, இதுவரை நம்ம சிவில் காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்றைக்கி டுடே லெக்சரில் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது பாப்புலேஷன் ஃப்யூச்சரில் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 2001 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 2001, 2002 அண்ட் 3. இப்போது 2001 நமக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 2 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா 2002 4 லேக்காக இருக்கும். 2003 6 லேக்காக இருக்கும். இப்போது டைமை டிபெண்ட் பண்ணி பாப்புலேஷனோட ரேஞ்சு ஒரே லெவலாக இருக்குது, தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 2 லேக் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு கேஸ்லேயும் நமக்கு டிஃப்ரென்ஸ் 2 லேக் கிடைக்கும். தட் இஸ் நமக்கு பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் நம்ம அரித்மெட்டிக் மெத்தடில் படிப்போம். இந்த மாதிரி கேசஸ் நமக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸை அரித்மெட்டிக் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பொறுமையாக ப்ராப்ளமில் பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தட் எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஓல்ட் அண்ட் லார்ஜ் சிட்டிஸ் அண்ட் நோ மோர் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். இந்த மாதிரி கேசஸ்லலாம் நம்ம அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Pn will be equal to P0 plus nx bar. இதில் Pn அப்படின்ற டேர்ம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப்டர் n டிகேட். டிகேட் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக 10 இயர்ஸை 1 டிகேட்னு சொல்லுவோம். இங்கே P0 அப்படின்றது லேட்டஸ்ட் நோன் பாப்புலேஷன். அப்படின்னா கொஷினில் கடைசியாக கொடுத்துருக்க பாப்புலேஷனோட வேல்யூவை தான் P0ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு n அப்படின்றது நம்பர் ஆஃப் டிகேட். இப்போது கொஷினில் 2010, தென் 2020, 2030 இந்த மாதிரி கொடுத்துருக்கப்போ எத்தனை டிகேட் போயிருக்கோம்? இங்கேருந்து இங்கே வரும்போது 2 டிகேட்ஸ் ஆகிருக்கும் மொத்தமாக டோட்டலாக. தட் இஸ் நம்பர் ஆஃப் டிகேட் ஈக்குவல் டு 2. அதுக்கடுத்து எக்ஸ் பார் அப்படின்றது ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட். தட் இஸ் நம்ம பாப்புலேஷனோட வேல்யூ வந்திருக்கும் இல்லையா, அந்த பாப்புலேஷனோட வேல்யூவை ஒரு டிகேட்க்கு வந்திருக்க வேல்யூவை சம் பண்ணி நம்ம எத்தனை இயருக்கு கால்குலேட் பண்ணணுமோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பர் டிகேட். ஒரு டிகேட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு பார்க்கலாம். ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதே மாதிரி இப்போது நம்ம 2000, 2010, 2020 இந்த மாதிரி நான் 3 இயர் எடுத்துக்கிறேன். அந்த 3 இயரில் பாப்புலேஷன் ரேஞ்ச் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே 1 லேக் எடுத்துக்கிறேன், இங்கே 1,10,000 எடுத்துக்கிறேன், இந்த கேஸில் 1,21,000 எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துட்டேன்னா இப்போது இந்த கேஸ்க்கும் இல்லை பர்சன்டேஜ் அப்படின்றது 10% இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸிங் இந்த கேஸ்லேருந்து இந்த கேஸ்க்கு எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை தான் இந்த இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா percentage increase in population from decade to decade is constant. That is இந்த ரெண்டு கேஸ்லையும் 10% இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அதுதான் decade to decade is constant சொல்கிறோம். இந்த மாதிரி ஜாமெட்ரிக் மெத்தட் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா யங் அண்ட் ராப்பிட்லி க்ரோயிங் சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அந்த சிட்டிஸில் லார்ஜ் ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த சிட்டிஸ்க்கு நம்ம ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இதுக்கான ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா Pn will be equal to P0 into 1 plus R by 100 whole to the power of n.
இதில் நம்ம பிஎன் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், பாப்புலேஷன் ஆஃப்டர் என் டிகேட். பி நாட் அப்படின்றது லேட்டஸ்ட் நோன் பாப்புலேஷன். ஆர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்பர் ஆஃப் டிகேட். ஆர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பர்சன்டேஜ் எத்தனை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து டோட்டலாக மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த பர்சன்டேஜோட வேல்யூ, இப்போ நம்ம இந்த மாதிரி 2% இந்த மாதிரி 2% நமக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுவே 3 கிடச்சிருந்தா க்யூப் ரூட் ஆஃப், இந்த மாதிரி நம்ம எத்தனை நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆரோட ஸ்கொயர் ரூட் ஆரோட ரூட் வேல்யூ வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். தட் இஸ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா வேரியிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பாப்புலேஷன், அந்த மாதிரி கேசஸ்லாம் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நமக்கு என்னென்னா பாப்புலேஷன் நமக்கு கிடச்சிருக்கல, அந்த பாப்புலேஷனோட வேல்யூ வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் வேரி ஆகிக்கிட்டே போகும். அதுதான் வேரியிங் ரேட் ஆஃப் சேஞ்சை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டைப் ஆஃப் சிட்டி நமக்கு அன்னோனாக இருக்குது. அந்த இடத்துல நமக்கு இந்த சிட்டியோட டைப் என்னன்னே தெரில, தட் இஸ் ஓல்டா இல்லை நியூவா இல்லை அந்த மாதிரி எந்த இதுவுமே நமக்கு தெரில அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா பிஎன்எல் பி ஈக்குவல் டு P0 ப்ளஸ் என்எக்ஸ் பார் ப்ளஸ் n × n+1 டிவைட் பை 2 × y பார். இதில் நமக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் பர் டிகேட். ஒய் பார் அப்படின்றது ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். இதெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் பார்க்குறப்போ நம்ம கிளியராகவே புரியும். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா டிக்ரீசிங் க்ரோத் ரேட் மெத்தட். டிக்ரீசிங் க்ரோத் ரேட் மெத்தடுக்கு மீனிங் என்ன, மீனிங் இல்லை, தட் இந்த இதுக்கு மீனிங்காக பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா இது வரைக்கும் நமக்கு மீனிங் 3 மெத்தடுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்ற கேஸஸ்க்கெலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இங்கே எப்படின்னா இந்த இடத்துல இப்போது நமக்கு பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு பீக் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் பாப்புலேஷனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேசஸில் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் டிக்ரீசிங் க்ரோத் ரேட் மெத்தட். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங் ஆஸ் தே ரீச் சேச்சுரேஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி சேச்சுரேஷன் லிமிட் அதுக்கப்புறம் பாப்புலேஷனோட க்ரோத் வந்து ரிட்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஈவன் கேட்டில் கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. எதுக்கும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். PNL B equal to P0 into 1 plus R0 minus D bar divided by 100 into 1 plus R0 minus 2 D bar divided by 100 into 1 plus R0 minus 3 D bar divided by 100. இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கணும். இதில் R0 அப்படின்றது முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஜாமெட்ரிக் மீன் பர்சன்டேஜ்னு பார்த்தோமா, அதே தான் இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. க்ரோத் ரேட் ஆஃப் லேட்டஸ்ட் லாஸ்ட் நோன் டிகேட். இது வந்து பர்சன்டேஜில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஆர் அப்படின்றத. அடுத்து டி பார் அப்படின்றது ஆவரேஜ் டிக்ரீஸ் இன் க்ரோத் ரேட். இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா எம்பிரிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எம்பிரிக்கலாக சால்வ் பண்ணுறதுல எதில் நமக்கு அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது நம்ம எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். அடுத்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு அடுத்த ஹை லெவலில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த அரித்மெட்டிக் மீன் லெவலில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பாப்புலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நமக்கு 3 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தடு. அந்த மெத்தடில் நான் எக்ஸ் ஆக்சஸில் டைமையும் ஒய் ஆக்சஸில் பாப்புலேஷனையும் எடுத்துக்கிறேன். இந்த கேஸில் நான் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் வரைகிறேன். அந்த கிராஃப் டைமுக்கும் பாப்புலேஷனுக்கும் யூஸ் பண்ணி அந்த கிராஃபை நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். அந்த கிராஃபை நான் ஃப்யூச்சரில் தட் இஸ் இப்போது பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை நான் யூஸ் பண்ணி கிராஃப் ப்ளாட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாப்புலேஷனை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த கிராஃபை நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் இங்கே வந்து நமக்கு இயர் வந்து 2020 இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, 2025 நமக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த கிராஃபை நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி 2025 எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குமோ அப்படி ப்ரிடிக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால நான் ரஃப்பான பாப்புலேஷன் எனக்கு கிடைக்கும். அதனால் ரஃப்பாக நமக்கு பாப்புலேஷன் கிடைக்கிறதுனால இந்த மெத்தடை அன்சேஃப்னு சொல்லிடலாம். இந்த கேஸில் நமக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் லாங் டியூரேஷனும் நமக்கு
பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், தட் இஸ் நம்ம இங்கே பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு நீண்ட காலத்துக்கான பாப்புலேஷன் நமக்கு தேவைப்படுது. அதனால இந்த மெத்தடில் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடலாம். எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது இல்லையா, அதனால சொல்கிறேன். அடுத்து கம்பேரட்டிவ் மெத்தட் அப்படின்னா, இப்போது 2 சிமிலர் சிட்டி கேட்ச்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் ஒரு கிராஃப் எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி நான் பிளாட் பண்ணிட்டேன், இன்னொன்று நியூவாக பிளாட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சிமிலர் அண்ட் சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போது இந்த கேஸில் எனக்கு ஒரு ஆல்ரெடி டெவலப் ஆனதில் ஒரு கிராஃப் கிடச்சிருக்கும். இந்த கிராஃபை நான் யூஸ் பண்ணி நியூவாக டெவலப் ஆகக்கூடிய சிட்டிக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, இதை கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லலாம். இந்த மெத்தடை எக்ஸாம்பிளாக வச்சு இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கான கிராஃபை நான் வச்சு இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா அது கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதனால் கம்பேரிட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லிடலாம். அடுத்து லாகிஸ்டிக் கர்வ் மெத்தட். லாகிஸ்டிக் கர்வ் மெத்தடில் லாக் கர்வை யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்ஸில் டைமையும் ஒய் ஆக்ஸில் பாப்புலேஷனையும் யூஸ் பண்ணி நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன். இந்த கிராஃப் பிளாட் பண்ணுறதுல எனக்கு 3 செக்மெண்ட்ஸ் கிடைக்குது. அதில் இது இனிஷியல் செக்மெண்ட்னு சொல்கிறேன், இதை வந்து மிடில் செக்மெண்ட்னு சொல்கிறேன், இதை வந்து ஃபைனல் செக்மெண்ட்னு சொல்கிறேன். இனிஷியல் செக்மெண்ட்டில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்ஸ்டன்டேனியஸ் பாப்புலேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. மிடில் போர்ஷனில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கான்ஸ்டன்ட்னு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் சேச்சுரேஷன் பாப்புலேஷன் மைனஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பாப்புலேஷன் கிடச்சிருக்கு. இந்த கிராஃபை நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன சிமிலாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, இங்கே நான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்றது நம்ம அரித்மெட்டிக் மெத்தடில் பார்ப்போமா, அப்போது இந்த மிடில் போர்ஷன் அப்படின்றது அரித்மெட்டிக் மெத்தடுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. இனிஷியல் போர்ஷன் அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பாப்புலேஷன் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மெத்தடை வந்து நான் ஜாமெட்ரிக் பாப்புலேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபைனல் போர்ஷன் ஃபைனல் செக்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, சேச்சுரேஷன் பாப்புலேஷன்றது இன்ஸ்டன்டேனியஸ் பாப்புலேஷனை மைனஸ் பண்ணுறதுனால இது டிக்ரீஸ் இன் ரேட் க்ரோத் பாப்புலேஷனுக்கு நான் சிமிலாரிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிராஃபை வச்சும் இந்த மெத்தட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவும் நமக்கு அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இந்த மெத்தடை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா, தட் இஸ் லாகிஸ்டிக் கர்வ் மெத்தடை ப்ரெடிக்ட் பண்ணது அப்படி யார் அப்படின்னா பிஎஃப் வர்சுலேட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆனால் லெக்சர் இவ்வளோ தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.